ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22 நாளைய தினம் வைகாசி விசாகம். பால், விபூதி இந்த 2 பொருட்கள் போதும். மறக்காம இதை செஞ்சுடுங்க. உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்து அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரிச்சிருக்கார். சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்களை நீக்கிறதுக்காக தான் அவதாரம் எடுத்திருக்கார். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை அவர் அவதரித்த நாள் அன்னைக்கு நம்ம அவரை வணங்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெடுதல்களும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெடுதல்களும் விலகி ஓடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் தனித்தனி தெய்வங்களை வேண்டுறதுக்கு பதிலாக நம்ம ஒட்டுமொத்த வேண்டுதல்களும் சரியாகணும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை வணங்கினாலே போதும். குழந்தை பாக்கியம் வேணுனாலும் முருகப்பெருமானை வேண்டலாம். திருமண தடை அகலணும், சொந்த வீடு அமையணும், கடன் பிரச்சனை தீரணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக முருகனை எந்த நாள் வேணால் வழிபடலாம். அதில் குறிப்பாக கிருத்திகை, சஷ்டி, வைகாசி விசாகம் இது மாதிரி முருகனுக்குரிய விரத நாட்களை வணங்கும் போது கூடுதல் பலன் கிடைக்கும். நாளை தினம் எப்பவும் போல உங்கள் வீட்டோட பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைங்க. முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. கந்தர் அப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு பலகாரம் இருக்குது. வீட்டில் செய்யக்கூடிய அப்பம் தான், அதை முருகனுக்காக செய்கிறதால கந்தர் அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கந்தர் அப்பத்தை நாளைக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். அது படைக்க முடியலையா, கல்கண்டு பால், கல்கண்டு சாதம், சர்க்கரை பொங்கல், இல்லை வெறும் பால் மட்டும் காய்ச்சி கூட நாளைக்கு நீங்கள் நைவேத்தியமாக செய்யலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்யும்போது முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகத்தன்னைக்கு உங்கள் கையால் விபூதி, பால் இந்த 2 பொருட்களை தானமாக கொடுக்கணும். ரோட்டில் எவ்வளோ பேர் குழந்தைய வச்சுக்கிட்டு சாப்பிட கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் பால் வாங்கி கொடுக்கலாம். கோவில் வாசலில் போயிட்டு வெளில வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையால் விபூதி, குங்குமம் இது மாதிரி பொருட்களை நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம். அதுவும் ஒரு வகையான தானம் தான். அந்த விபூதி குங்குமத்தை அவங்க உங்கள் கையில் வாங்கி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் மறக்காமல் நாளைய தினம் விபூதியையும் பாலையும் உங்கள் கையால் தானமாக கொடுக்கணும். அது போக முருகப்பெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பன்னீர் அபிஷேகம் பண்ணுவாங்க, விபூதி அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகத்துக்காக பாலையும் அதே விபூதியையும் நீங்கள் முருகன் கோவிலுக்கும் வாங்கி கொடுக்கலாம். நாளைய தினம் வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய அந்த பால் அப்புறம் விபூதி இந்த 2 விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இவ்வளவுதான் அவ்வளோதான் அப்படிங்கிற அளவே கிடையாது. உங்களால் ஒரு 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட்டை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் கூட அதையும் கொடுங்க. மற்றவங்க பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதில் உங்கள் பாலையும் அவங்க சேர்த்துருவாங்க. விபூதியும் அப்படி தான். 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 2-3 பாக்கெட்டை வாங்கி உங்கள் கையால் கொடுங்க. விபூதி அபிஷேகம் பண்ணும்போது முருகப்பெருமானோட அருள் பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். நாளைக்கு நாள் முழுக்க முருகனோட நினைப்பாகவே இருக்கணும். குழந்தை பாக்கியம் வேணுமா, திருமண தடை விலகணுமா, சொந்த வீடு கனவு நினைவாகணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நாளைய தினம் வைகாசி விசாகத்தன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.